ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு மூவி சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு ரீவாச் போட்டதுக்கு அப்புறமும் இந்த படம் ஒரு தரமான படம் தாங்க எனக்கு தோணுது. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் பார்க்காதவங்களுக்கு. கிளைமேக்ஸை பார்க்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்குதுன்றதே உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. படத்தில் என்ன நடக்குதுன்றதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்படி நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குங்க. படத்தோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ஷட்டர் ஐலாண்ட். இந்த படம் தமிழில் இருக்குங்க, அமேசான் பிரைமில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு டிஎம்ல போய்ட்டு ஷட்டர் ஐலாண்ட் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐலாண்டுக்குள்ள ஒரு மனநல மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் காணாமல் போயிடறாங்கன்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்றதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குங்க. இதோட டைரக்டர் வேற யாரும் இல்லை, த லெஜெண்டரி டைரக்டரான மார்ட்டின் ஸ்கார்சேஸ் தான் இந்த படத்தோட டைரக்டருங்க. இதுல மார்க் ரஃபலோவும் லியோனார்டோ டிகாப்ரியோவும் இதுல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இருக்குங்க. ஒரு தரமான ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு மூவி பார்க்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.